அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்து 5 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 5 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5 சவர நகை கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க டிஎஸ்பி தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்து 5 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தற்பொழுது டிஎஸ்பி தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வணக்கம். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை கொள்ளை போன சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா அமைத்து தீவிர தேடுதல் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சூளை LBR காலனி சேர்ந்தவர் கமலா. இவரது கணவர் மணிகண்டன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிரிழந்த நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இவரது மகன் மகேந்திர சேனாதிபதி பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது தாயாருக்கு செல்போன் மூலம் மகேந்திர சேனாதிபதி தொடர்பு கொண்டுள்ளார். வெகு நேரம் தாயார் கமலா தொலைபேசியை எடுக்காததால் சந்தேகமடைந்த மகேந்திர சேனாதிபதி அருகில் வசித்து வருபவரிடம் தனது வீட்டுக்கு சென்று தனது தாயாரை பார்க்குமாறு தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து அருகில் வசித்து வந்த நபர்கள் தாயார் கமலா வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவர் வீட்டின் முன்பக்க அறையில் கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது அனைவரும் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து மகனுக்கும் வீரப்பச்சத்திர காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தீவிர தேடுதல் பணி இரவு முழுவதும் நடைபெற்றது. அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்து காவல்துறையினர் இந்த குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா 5 தனிப்படைகளை டிஎஸ்பி முத்துக்குமரன் தலைமையில் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொலை செய்து 5 சவரன் தங்க நகை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஈரோட்டில் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.